ஒளி பொருளாக உயிர் இருக்கின்றது, மற்ற அனைத்தும் இருண்ட பகுதிகளாக இருக்கின்றது. வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார்? ஒரு அணு அளவு இருக்கின்றது உயிர், அது ஒளி பொருள். 6 அடி உடல் முழுவதும் இருட்டு. இந்த ஹால் 60 அடி நீளம் அகலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரே ஒரு லைட் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு மூலையில மட்டும் வெளிச்சம் வரும். அந்த சின்ன வெளிச்சத்துல நாம புழங்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டு எல்லா இடங்களிலும் அடிக்கு ஒரு குழல் விளக்காக ஒரு டியூப் லைட்டா போட்டா எப்படி இருக்கும்? ஹால் முழுவதும் வெளிச்சம் ஆயிடும் இல்லையா? அதே போல வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த ஒளியை அதிகப்படுத்துங்கள். ஒளியை அதிகப்படுத்துகின்ற பொழுது இருள் தானாக விலகிவிடும். இங்கே இருள் என்பது ஜடப்பொருள், ஒளி என்பது உயிர். ஓர் அணு அளவுக்கு இருக்கின்ற உயிரை வளர்த்து 6 அடி இருக்கின்ற உடலுக்கு வெளியே கொண்டு வா. இப்பொழுது எப்படி இருக்கின்றது? 6 அடி உடலுக்குள் அணு அளவு உயிர். இதை மாற்றி அமைத்து 7 அடி உயிருக்குள் 6 அடி உடலை வை. அப்பொழுது உன்னுடைய உடல் அழிந்து போகாது, சிதைவு ஆகாது. 1000 கோடி செல்கள் உற்பத்தி ஆகும். ஆக வாரம் ஒரு முறை இந்த உடலில் இருக்கிற எல்லா செல்களும் செத்து போகின்றன. 1 cycle per week. நம் உடலில் இருக்கின்ற 1000 கோடி செல்களும் வாரம் ஒரு முறை செத்து போகின்றது. ஆனால் ஒரு விதிவிலக்கு உண்டு. என்ன அந்த விதிவிலக்கு என்றால் நுட்பமாக கவனிக்க வேண்டும். இந்த மூளையினுடைய செல்கள் மட்டும் விதிவிலக்கு. அது என்ன என்றால், ஒரு வாரத்திற்கு ஒரு சுழற்சி என்பதற்கு பதிலாக 1.5 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100 வயது வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய மூளையில் இருக்கின்ற செல்கள் 50 சுழற்சிகள் மட்டுமே வருகின்றது. ஆக 2 ஆண்டுகளுக்கு அவை அழிவதில்லை. சாதாரண உடலில் இருக்கின்ற செல்கள் ஒரு வாரத்தில் இறந்து போகின்றன. மூளையில் இருக்கின்ற செல்கள் 2 வருடங்களுக்கு அழிவதில்லை. சரி, அதற்கு மேலாக இன்னொரு செயல் இந்த மூளையினுடைய ஒரு பகுதியில் நடக்கின்றது. அது என்ன என்றால், இந்த கண்களுக்கு உள்ளே இந்த ஒளியை நாம் பார்க்கின்ற பகுதி செல்கள் இருக்கின்றன, மூளையினுடைய செல்கள், அந்த மூளை செல்கள் எப்பொழுதுமே அழிவதில்லை. ஒரு பிறந்த குழந்தை எப்படி பார்க்கின்றதோ, எப்படி அதனுடைய அந்த கண் பார்வையை செயல்படுத்துகின்ற செல்கள் மூளையில் இருக்கின்றதோ, அந்த செல்கள் மரணம் தருவாயில் மாற்றம் அடைவதே இல்லை. மரணத்தை ஏற்கனவே நம்முடைய உடல் ஓரளவுக்கு வென்றுவிட்டது. மூளையினுடைய செல்கள் 2 வருடங்களுக்கு சாவை வென்றுவிட்டன. ஒளி பற்றிய செல்கள் நிரந்தரமாகவே சாவை வென்றுவிட்டன. இப்பொழுது வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? இந்த மாற்றம் மனித உடலில் ஏற்படுவதற்கு 40 கோடி ஆண்டுகள் ஆயின. 400 million years. Evolution took 400 million years for accomplishing this fact என்று பரிணாம விஞ்ஞானிகள், எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் நமக்கு சொல்லுகின்றார்கள். இனி அடுத்த 40 கோடி ஆண்டுகளில் இன்றைக்கு வள்ளலார் அடைந்த ஒளிதேகத்தை நாம் அனைவரும் கூண்டாக அடையலாம். ஆதியிலே மனித குரலிலிருந்து மனிதன் பிறந்த பொழுது ஒரு மனிதன்தான் தோன்றினான். இப்பொழுது இந்த பூமியிலே நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம்? 700 கோடி மனிதர்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். நமக்கு முன்னே எத்தனையோ 700 கோடி மனிதர்கள் வந்துவிட்டு போய்விட்டார்கள். இதை என்ன செய்வார்கள்? ஸ்பீஷீஸ் வைஸ் எவல்யூஷன். அந்த இனமே அப்படியே அடுத்த நிலைக்கு மாறுவது. இது இயற்கை கொடுத்த கொடை. எந்த மனித குரவரும் மனிதனாக மாற வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் இப்பொழுது இருக்கின்ற இக்கட்டிலிருந்து, அறிவு குறைபாட்டிலிருந்து நீங்கி மிக பெரிய அறிவை அடைய வேண்டும் என்கின்ற உந்துதல் மட்டும்தான் அதற்கு இருந்ததே ஒழிய இதை அமைத்து கொடுத்தது இயற்கை. ஆனால் வள்ளல் பெருமானை போன்ற விஞ்ஞான ஞானிகள் நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? கூட்டமாக அப்படியே இனிமேல் எவல்யூஷன் என்கின்ற பரிணாமம் நடக்காது. ஸ்பீஷீஸாக, இனமாக, உயிரினம் இனமாக இனி அவ்வாறு நடக்காது. உன்னுடைய முயற்சி. ஏனென்றால் அதற்குள் இன்னும் 40 கோடி ஆண்டுகள் மனித இனம் இருக்குமா? இப்பொழுது இருக்கின்ற குளோபல் வார்மிங் என்று சொல்லுகின்றோமே, உலகம் முழுவதும் வெப்பம் ஏறிக்கொண்டு வருகின்றது, அணுகுண்டினுடைய பயமுறுத்தல் இருக்கின்றது. என்றைக்கு மனிதகுலம் அழியும் என்று தெரியாது. 40 கோடி ஆண்டுகளுக்கு மனிதகுலம் இருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், 40 கோடி ஆண்டுகளில் இயற்கை செய்த இந்த மாற்றத்தை
நாம் சொல்லுகின்ற வழியில் நீ செய்தால் இந்த 40 ஆண்டுகளிலேயே நீ சாதித்துக் கொள்ளலாம். வள்ளல் பெருமான் 50 ஆண்டுகள் 3 மாதங்களிலேயே இதனை சாதித்துக் கொண்டார். எப்படி சாதித்தார், இது சாத்தியமா என்றால் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். அடுப்பு கறி தான் வைரம். கடையிலே போய் 1 கேரட் வைரம் கேட்டால் 20,000 30,000 என்று சொல்லுகின்றான். அது என்ன தெரியுமா? வெறும் அடுப்பு கறி. அந்த அடுப்பு கறி வைரமாக, ஒளி ஊடுருவி பார்க்கின்ற வைரமாக மாறுகின்றது. எப்படி மாறுகின்றது? ஒரு மரம் அது அழுகி போகின்றது, பூமிக்கடியில் செல்லுகின்றது, கார்பன் என்கின்ற கரியாக மாறுகின்றது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியினுடைய